நாளின் செய்யும் வினிதானின் செய்யும் என நாடி வந்த கோழியின் செய்யும் கொடுங்கூற்றியன் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். இந்த எபிசோடில் நாம் நவகோள்களில் மிக மிக முக்கியமானவர்கள் குருவும் சுக்கிரனும். தேவகுரு அசுரகுரு, தேவகுரு குரு, அசுரகுரு சுக்கிரன். இந்த எபிசோடில் நம்ம சுக்கிரனை பற்றி நம்ம பேச போகிறோம். சுக்கிரன் ஒருவருடைய ஜாதகத்தில் நல்ல வலிமையாக இருக்கும் பட்சத்தில் அவன் வாழ்வாங்கு வாழ்க்கை வாழ்வான், சுகபோக வாழ்க்கை அவனுக்கு கிடைக்கும். சுக்கிரன் என்பது பணம், பொருள், லக்ஸுரி லைஃபுக்கு தேவையான ஆடம்பர பொருட்கள், உல்லாசமான வாழ்க்கை, சந்தோஷமாக இருப்பது, சுகபோகங்களை அனுபவிப்பது. சுக்கிரன் அதாவது குருவுக்கு தனகாரகன்னு சொன்னால் அந்த சுக்கிரனுக்கு சுகபோக காரகன்னு சொல்லலாம். எப்போவுமே இந்த முக்கூட்டு கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சூரியனும் புதனும் சுக்கிரனும் ஜாதகத்தில் ஒரு ராசி கட்டத்தில் 3 கட்டத்துக்குள்ளவே இவங்க சஞ்சாரம் செய்வாங்க. ஒன்றா ஒரே கட்டத்தில் இருக்கலாம், இல்லை முன்பின் இருக்கலாம். அதனால் இவங்க எப்போ இந்த சுக்கிரன் வக்ரம் அடைகிறாருன்னு பஞ்சாங்கத்தை பார்த்து தான் சொல்ல முடியும். அதுலேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் சுக்கிரன் ஒருவருடைய வாழ்க்கையில் ரொம்ப சிறப்பாக இருந்ததுன்னா அவர் கலைஞராவான், கவிஞனாவான், இசை கலைஞனாவான், ஏன் சிங்கர்ஸாக கூட வர முடியும். இல்லறம் இனிக்கும் சுக்கிரன் நல்லா இருந்துச்சுன்னு சொன்னான். சுக்கிரன் தான் ஒருவருடைய வாழ்க்கையை தீர்மானிக்கிறதே சுக்கிரன் தான். அவர் நல்லா இருப்பாரா, சுகபோக வாழ்க்கை இருக்குமா, அவருக்கு வாழ்க்கையில் ஒரு சந்தோஷம் ஏற்படுமா அப்படிங்கிறது எல்லாத்தையும் சொல்கிறது பறைசாற்றுவது சுக்கிரன் தான். சுக்கிரனுடைய ஒருவருடைய ஜாதகத்தில் சுக்கிரன் சரியில்லை அப்படின்னு சொன்னால் அவருடைய வாழ்க்கை ஒரு வறண்ட வாழ்க்கையாக, காணல் நீராகத்தான் அவருடைய வாழ்க்கை அமையும். சுக்கிரன் பொறுத்தவரையிலையும் ஆட்சி உச்சம் பெற்றால் அவங்க ரொம்ப பிரமாதமாக இருப்பாங்க. எப்பவும் தன்னை அழகுபடுத்தி கொள்வதில் மும்முரமாக இருப்பார்கள், அல்லது கவர்ச்சியாக இருப்பார்கள். இல்லை, எப்பொழுதுமே தன்னை இந்த ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் அவங்களுக்கு ரொம்ப அதிகம் இருக்கும். இந்த மூஞ்சில் அழுக்கு வடிகிறது, எண்ணெய் வடிகிறதுலாம் இல்லாமல் எப்பவும் ஒரு ஃப்ரெஷ்ஷாக நல்லா இருப்பாங்க. சுக்கிரனுடைய ஆதிக்கம், அதாவது ஆட்சி உச்சம் நல்ல நிலையில் இருக்கும் பட்சத்தில் அப்படி இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கும். அழகு கொஞ்சம் சிதைஞ்சாலும் அதை உடனடியாக சரிபார்த்து கொள்வார்கள். இந்த சுக்கிரனுடைய அதிதேவதை அப்படின்னு சொல்லக்கூடியது மகாலட்சுமி. ஆக்சுவலாக சுக்கிர பகவானுக்கு ஒரு கண் உடையவர் தான் சுக்கிர பகவான் அப்படின்னு ஜோதிட கிரந்தம் வலியுறுத்தி சொல்கிறது. சுக்கிரன் பொறுத்தவரையிலையும் ஒருவருடைய திருமண வாழ்க்கையில் முக்கிய பங்கு வகிக்கிறது சுக்கிரன் தான். அதாவது குரு பலன் இருந்தால் திருமணம் ஆகும்னு சொல்லுவாங்க. பட் சுக்கிரனுடைய சஞ்சார நிலை நல்லா இருக்கும் பொழுது ரொம்ப சிறப்பாக இருக்கும், வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும். ஆணுக்கு சுக்கிர தசை அற்புதம் சொல்லுவாங்க, இஃப் கண்டிஷன்ஸ் அப்ளை. அவர் ஆட்சி உச்சமாக இருக்கார். ஏன் பெண்ணுக்கும் சுக்கிர தசை நல்லா இருக்கும், ஆதிபத்தியம் நன்றாக இருக்கும் பட்சத்தில் அவங்களுக்கு லக்னத்துக்கு நல்ல ஆதிபத்தியம் பெற்றிருந்தால், பெண்ணாக இருந்தாலும் இந்த சுக்கிர தசை ரொம்ப பிரமாதமாக வேலை செய்யும் அப்படின்னு சொல்லலாம். சுக்கிரன் பொறுத்தவரையிலையும் வக்ரம் அடைவது என்பது ஒரு 42 நாள்லேருந்து ஒரு 52 நாள் வரைக்கும் சுமாராக வக்ரம் அடைவார் சுக்கிரன். இப்போ இந்த காலகட்டத்தில் சுக்கிரன் 42 நாள் வக்ரம் அடைகிறார். இந்த சுக்கிரன் இருக்கும் இடம் இப்பொழுது சிம்மத்தில் இருக்கிறார். சிம்மத்தில் சுக்கிரன், அதாவது வக்ரம் என்பது பின்னோக்கி செல்வது. அவன் வக்ரம் அடைஞ்சிருக்காயா அவன் அப்படின்னு சொல்லுவாங்க. வக்ரம்னா அவன் ஏடாகடம் பண்ணுறாயா அவன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஒரு கிரகம் வக்ரம் அடைஞ்சால் அது தன்னுடைய இயல்பான பலனை செய்யாமல் மாறுபட்ட பலனை தரும் அப்படின்றது தான் ஜோதிட கிரந்தம் வலியுறுத்தி சொல்கிறது. இப்பொழுது சிம்மத்தில் இருக்கும் சுக்கிர பகவான்
வக்ரமடைந்து சில நேரத்தில் கிரகங்கள் பின்னோக்கி பின் ராசிக்கு செல்லும், இல்லது அதே ராசிகள் அடைவதும் இயல்பு. ஆனால் இப்பொழுது பார்த்தீங்கன்னு சொன்னால் சிம்மத்தில் இருந்து கடகம் வரை சென்று வக்ரமடைந்து கடகம் வரை சென்று சஞ்சாரம் செஞ்சு பலனை தர இருக்கிறார். இந்த சுக்கிரன் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆடி 13ஆம் தேதி வக்ரமடைகிறார். வருகின்ற ஆவணி மாதம் 25ஆம் தேதி வக்ர நிவர்த்தி வருகிறார். சுமார் 42 நாட்கள் வக்ரகதியில் பலன்களை தர இருக்கிறார். சுக்கிரன் வக்ரம் பெற்றதால் 12 ராசிகளுக்கும் எப்பேற்பட்ட பலனை தருவார் என்பது இப்பொழுது பார்க்க போகிறோம். சுக்கிரன் பொறுத்தவரையிலையும் பார்த்திங்கன்னா சுக்கிரனை வச்சு இன்றைக்கி நிறைய ஏகப்பட்ட சுக்கிரன் நல்ல ஒரு நிலையில் இருந்தால் அவங்க ஒரு ஆர்டிஸ்டாக இருக்கலாம், கலைஞராக இருக்கலாம், நாடக கலைஞர், இப்போ சினிமா கலைஞர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை, ஈவன் சிங்கர்ஸாக இருக்கலாம், இல்லை மியூசிக் நிலையில் இருக்கலாம், இதில் அழகு நிலையங்கள் வச்சுருக்கலாம். இப்படி வீட்டை அலங்காரம் செய்பவர்கள், வீட்டுக்கு அலங்கார பொருட்களை விற்பனை செய்பவர்கள், ஃபேன்சி ஸ்டோர் வச்சுருப்பாங்க. சில பேர் சுக்கிரன் நல்லா இருந்தால் அப்படி சொல்லலாம். ட்ரெஸ் மெட்டீரியல் விற்பாங்க, ட்ரெஸ்ஸு அதாவது ஆடை அலங்கார கடைகள் வைத்திருப்பார்கள், அதாவது துணிக்கடை வச்சுருப்பாங்க, அழகு நிலையங்கள் வைத்திருப்பார்கள். இப்போது ஒரு சிலர் வீட்டுக்கு இன்டீரியர் டெக்கரேஷன் செய்கிறவங்க மாடுலர் கிச்சன் கூட பண்ணுறாங்க. ஸோ இப்படி சுக்கிரனாலேயே சுக்கிரன் தான் அழகுக்கு அதிபதி, கலைக்கு அதிபதியாக இருக்கிறதால சுக்கிரன் ஒருத்தருக்கு நல்லா இருந்ததுன்னா அவருக்கு அழகாகவும் கலை நயமாகவும் அவருக்கு சிந்தனை செல்லும், அவருடைய செயல் வடிவமும் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இப்போது இந்த சுக்கிர பகவான் இந்த சிம்மத்தில் இருந்து வக்ரகதியில் சஞ்சாரம் செய்ய, அதாவது உங்களுக்கு ஆடி மாதம் முழுவதும் சிம்மத்தில் வக்ரத்தில் இருக்கிறார். ஆவணி பிறந்து கடக ராசிக்கு பின்னோக்கி சென்று சஞ்சாரம் செய்கிறார், வக்ர நிலையில் இருக்கிறார். இப்போது 12 ராசிகளுக்கும் என்னென்ன பலன்களை இந்த கிரகம் வழங்கப் போகிறது அப்படின்னு பார்ப்போம். அதில் முக்கியமாக பார்த்திங்கன்னா சுக்கிரன் சரியில்லை அப்படின்னு பார்த்திங்கன்னா திருமணம் கூட தள்ளி போகும், திருமணத்தில் இன்ட்ரெஸ்ட் இருக்காது. ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா கல்யாணமும் பண்ணிக்கிற இன்ட்ரெஸ்ட் இருக்காது சுக்கிரன் சரியில்லைன்னா. சுக்கிரன் நல்லா இருந்ததுன்னா அவர் ஸ்ரீலோலன், காமத்தில் ரொம்ப அதிகமாக ஈடுபடக்கூடியவன் அப்படின்னு சொல்லலாம். சுக்கிரனுடைய காரகத்தன்மை சுக்கிரம் வக்ரம் பெற்றால் சுக்கிரனுடைய காரகத்தன்மை சரியாக கிடைக்காது, அவ்வளோதான். சுக்கிரன் பொறுத்தவரைக்கும் நல்லா இருந்துச்சுன்னா ஒருத்தருக்கு நல்லா அழகாக வீடு வாங்குவாங்க, கார் வசதி வச்சுப்பாங்க, ரொம்ப லக்ஸூரி லைஃப் நல்லா வாழ்வாங்க, ஒரு டிசிப்ளினாக ரொம்ப அழகாக லக்ஸூரி வாழ்க்கை அவங்களுக்கு கிடைக்கும். அதே சுக்கிரன் வலிமை இழந்து இருந்தார் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு வாழ்க்கையே கேள்விக்குறியாக இருக்கும். கணவன் மனைவிக்குள்ளே கூட ஒரு கருத்து வேறுபாடு ஏற்படும், அந்த லௌகிக விஷயங்களில் அதிக ஈடுபாடு இருக்காது, ஒருத்தருக்கு ஒருத்தர் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது. இப்படிலாம் கூட இந்த சுக்கிரன் வாழ்க்கையை ஒரு பர்சனல் லைஃப், அந்தரங்க வாழ்க்கையை கெடுக்கக்கூடிய ஒரு நிலையை கூட வரும். அதாவது வக்ரம் பெற்ற சுக்கிரன் தரும் பலன்களை நம்ம பார்க்கலாம் வாங்க, ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க. சிம்ம ராசி காலபுருஷனுக்கு 5வது ராசி, சூரிய பகவான் ஆட்சி பெறும் வீடு. இப்போது சிம்மத்தில் சுக்கிரன் அமர்ந்திருக்கிறார், வக்ரகதியில் இருக்கிறார். அப்போ முன்வீட்டு பலனை செய்வார் அப்படின்னு சொல்லலாம். அப்போது கடகத்தில் இருந்தால் என்ன பலன் அப்படின்னா செலவினங்கள், பெண்களால் செலவினங்கள் ஏற்படும். வீட்டுக்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்களை வாங்கி தருவீர்கள், பிள்ளைகளுக்காகட்டும் பெண்களுக்காகட்டும், அதுதான் செலவு. அது ஆடி மாதம். ஆவணி மாதம் அப்படின்னா அது கடகத்துக்கு வந்துடுறார், அப்போ மிதுனத்துக்கு வேறு போயிடுறார். மிதுனம் போனால் அப்போ 11ஆம் இடம் நல்ல லாபஸ்தானம் அப்படின்னு சொல்லலாம். அப்போ சிம்ம ராசிக்கு 10ஆம் இடத்து அதிபதி 11ல் இருக்கிறதா ஒரு நிலை, 3ஆம் இடத்து அதிபதி 11ல் இருக்குது. முயற்சியால் நீங்கள் நல்ல தொழிலில்
உத்தியோகத்தில் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கிடைச்சி நல்ல சம்பாத்தியம் லாபம் மிகுதி ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த ஆவணி மாதம் விளங்கப் போகிறது. சிறப்பாக இருக்கும். அடுத்தது இந்த சுக்கிரன் உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் சிம்ம ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு பிறப்பு ஜாதகத்தில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வக்ரமாக சுக்கிரன் இருந்தால் இப்பொழுது கோச்சார நிலையில் வக்ரம் அடையும் பொழுது அவர் 12 வீட்டில் எந்த வீட்டில் இருந்தாலும் உங்களுக்கு அற்புதமான பலன்களையே வாரி வழங்குவார். அந்த எந்த ஆதிபத்தியத்தில் உட்காந்துருக்காரோ அந்த ஆதிபத்தியம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். குறிப்பாக சொல்லணும்னு சொன்னாக்கா உங்களுக்கு 10ஆம் இடம் சிறப்பாக இருக்கும். இளைய சகோதர சகோதரிகளால் ஆதரவு உண்டு. வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பு உண்டு. ஸ்போர்ட்ஸில் கலந்துக்கிறவங்களுக்கு நிச்சயமாக ஸ்போர்ட்ஸு அல்ல வாய்ப்பாட்டு மியூசிக் கச்சேரி இது போன்ற அமைப்பில் ஈடுபாடு செய்பவர்களுக்கு அவங்க தான் நம்பர் 1 வருவாங்க. அதே நேரத்தில் தொழில் சிறந்து விளங்கும், உத்தியோகம் சிறந்து விளங்கும், நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க. ரொம்ப சிறப்பாக இருக்கும். உங்களுடைய வங்கி கணக்கு உயரப்போகிறது அப்படின்னு சொல்லலாம். இந்த சுக்கிரன் வக்ரம் பெற்றதால் இப்போ ஓரளவுக்கு உங்களுக்கு முழு பலன் இல்லை என்று சொன்னாலும் ஒரு பாதி பலனாவது இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு கிடைக்கப் போகிறது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னு சொன்னால் அவர் 12க்கு போயிடுறாரு, அப்புறம் 11க்கு போகிறார். 12க்கு போனால் செலவு, 11க்கு போனால் லாபம். ராசியில் இருக்கும்போது லட்சுமி கடாட்சம் 100% சுக்கிரன் தந்தார். இப்போ ஒரு 50% தான் தருவார். இந்த சிம்ம ராசி வக்ரம் பெற்றதால், இந்த சிம்ம ராசியில் சுக்கிரன் வக்ரம் பெற்றதால் கிடைக்கக்கூடிய பலன்கள். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.